அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு உங்களை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தியவர்கள் முன் உறுதியாகவே மகிழ்ச்சியாக வாழக்கூடிய வகையில் இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு புக்தியும் சக்தியும் ஒன்றிணையும் அற்புதமான வேளையாக அமைவதால் எப்பேற்பட்ட மாற்றங்கள் நடைபெற போகின்றன. இனி தொட்ட காரியம் அனைத்தும் தூள் பறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே எவ்விதமான தடையும் சிக்கலும் சிரமமும் இன்றி எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவை விடுபடியாகுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பல்வேறு வகையான பணிகளை திறன்படவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை துலாம் ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் சக்தியின் வடிவமாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் மிக வலுவாக இந்த வேளையில் அபரிவிதமான ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய வலுவான அமைப்பில் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜென்ம ராசியில் வலம் வந்து கொண்டிருக்கிறாருங்க. ஜென்ம ராசியில் செவ்வாய் வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலை என்பது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை தவிடுபடியாக்குவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அற்புதமான தருணமாகவும் இந்த வேலை அமைகிறது. ஏனென்றால் செவ்வாய் மங்களக்காரகன், பூமிக்காரகன், சகோதரக்காரகன், உத்வேகக்காரகன் என்று பல பெயர்களில் அழைக்கப்படுகிறாருங்க. அப்படிப்பட்ட செவ்வாய் கொடுக்கக்கூடிய ஆற்றல் வீரம் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு வீரம் நிறைந்த பார்க்கப்படுகிறது. முரட்டுத்தனமாகவும் விரைவாகவும் துரிதமாகவும் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை அற்புதமாக அள்ளி கொடுக்கக்கூடியவராக பார்க்கப்படுகிறாருங்க செவ்வாய். அறிவின் கூற்றாக இருப்பவர் வித்யாகாரகரான புதன் மிக விரைவான வீரத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் செவ்வாய் இந்த வேளையில் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் போது அவருடன் இந்த வேளையில் அறிவின் ஊற்றாகவும் மதிநுட்பத்தின் துவக்கமாகவும் இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் இந்த வேளையில் மிகவும் வலுவாக ஜென்மராசியில் புத்தியும் சக்தியும் ஒன்றிணையும் அற்புதமான தருணமாக மாற்றிக் கொடுக்கிறார். எனவேதான் இந்த வேளையில் நீங்கள் தொட்ட காரியம் அனைத்தும் தூள் பறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. சுபத்துவ பாதையில் ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு இரு கிரகநிலைகளும் சமகிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் பார்க்கப்படுகின்றன. ராசிக்கு சகாயமான கிரகங்களாக இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் புதன் இணைந்து ஜென்ம ராசியை வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாகவே அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை செய்து முடிக்க முடியும். முன்கோபப்பட்டு சில பணிகளை செய்தாலும் கூட இதுவரை தவறான போகன பணிகள் இந்த தருணத்தில் தவறாக அமையாமல் சரியான முறையில் சரியான பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளும் சிரமங்களும் உறுதியாக விலகக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக உண்டு. குறிப்பாக இந்த தருணத்தில் தொட்டகாரியம் அனைத்தும் தூள் பறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பல்வேறு வகையான பணிகளை செய்து முடிப்பதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் அபரிவிதமாக ரெட்டிப்பு நன்மை ரெட்டிப்பு வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை ஜென்மராசிக்கு கிடைப்பதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் வித்யாகாரகரான புதன் மற்றும் செவ்வாயின் மீது அபரிவிதமாக கிடைக்கிறது. சுபத்துவ பாதையில் புதன் மற்றும் செவ்வாயின் மீது கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் பல அற்புதமான யோகங்கள் உருவாகின்றன. அதிலும் குறிப்பாக குரு மங்கள யோகம் நிறைவாக கிடைப்பதால் இந்த தருணத்தில் தொட்டகாரியம் அனைத்தும் தூள் பறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சுபகாரியங்களை எவ்விதமான தடையும் சிக்கலும் சிரமமும் இன்றி விரைவாக முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் அபரிவிதமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கிடைக்கிறது. நீண்ட நாட்களாக தங்களுடைய வாழ்வில் தடையை சந்தித்து வந்த பல நிகழ்வுகளில் உறுதியாக குரு மங்கள யோகம் நிறைவாக கிடைப்பதால் எளிதில் காரிய வெற்றி பெறும் சிறப்பான தருணமாகவும் அமைகிறது. எளிதில் பல காரியங்கள் கைகூடுவதோடு மட்டுமல்லாது சிரமம் சிக்கல் நீங்கி மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது.
குறிப்பாக ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதனை பொறுத்த வரைக்கும் அறிவு, கணிதம், ஜோதிடம், கம்ப்யூட்டர், மீடியா, செய்தித்தாள், பேச்சுத்திறன், பயந்த சுபாவம், நகைச்சுவை உணர்வு, மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல் என அனைத்தையும் அளவற்ற முறையில் இந்த வேளையில் அள்ளி கொடுப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் தடைதாமதமின்றி உறுதியாக கிடைக்க இருக்கிறது. புத்தியும் சக்தியும் ஒன்றிணைவதால் உங்களை அவமானப்படுத்தியவர்கள் முன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து காட்டக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் எளிதில் கைகூடக்கூடிய மிக சிறப்பான தருணமாக அமைவதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய தடை தாமதங்களை களைந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும். அதோடு மட்டுமல்லாது புதன் மற்றும் செவ்வாய் இணைந்து சப்தம பார்வையை செவ்வாயின் ஆட்சி வீடான சப்தமஸ்தானத்தின் மீது பதிக்கின்றன. சப்தமஸ்தானம் மிகவும் வலுவுள்ளதாக மாற்றப்படுகிறது. எனவே திருமணம், புத்திரபாகியம் உள்ளிட்ட அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் புதன் இணைந்து பார்ப்பதால் மிக சிறப்பான வளர்ச்சி உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதோடு மட்டுமல்லாது 9ஆம் இடத்தின் அதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் இருக்கிறார் புதன். அவர் மிக வலுவாக இந்த வேளையில் ஜென்மத்திற்குள் நுழைந்திருப்பதால் தடுமாற்றங்கள், சிக்கல்கள் போன்றவை நிச்சயமாக விலகுவதோடு இல்லத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் நிறைவாக கிடைக்கும். தொழிலில் முன்னேற்றம் உண்டு. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள், ஊதிய உயர்வு, பொறுப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும். அடுத்தவர்களின் நலன் கருதி எடுக்கக்கூடிய முயற்சியிலும் ஆதாயம் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான வேலையாக அமைகிறது. உறவுகளுக்கிடையே இருந்த மனஸ்தாபம் நீங்குவதோடு மாமன் மைத்துனர் வழியில் மிக முக்கியமான மங்களகரமான நிகழ்வுகள் இந்த தருணத்தில் கைகூடும். புதிதாக நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் மிக பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பு கிடைப்பதோடு இடமாறுதல், வீடு மாறுதல் என மாற்றம் ஏற்பட்டாலும் மகிழ்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் அமைகிறது. இந்த வேளையில் மாணவ மாணவியரின் கல்வியில் மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக உண்டு. மாணவர்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதன் மற்றும் செவ்வாய் ஜென்மத்தில் இணைந்திருப்பதால் கல்வியில் அதிரடியான வளர்ச்சியும் இந்த தருணத்தில் பரிசுகளை பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான போட்டிகளில் பங்கு பெற்று நிறைந்த மிக சிறப்பான முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதோடு மட்டுமல்லாது துலாம் ராசிக்கார பெண்மணிகள் குடும்ப பொறுப்புகளை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு தொட்டகாரியம் அனைத்தும் தூள் பறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உறுதியாகவே கைகூடுகிறது. துலாம் ராசிக்கார பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல காரிய தடைகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும். மங்களகாரகரான செவ்வாயுடன் இணைந்திருப்பதால் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் உண்டு. விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கக்கூடிய வகையில் விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல மாற்றம் மங்களகாரகரான செவ்வாயுடன் இணைந்த இந்த வேளையில் உண்டு. பல புதிய தொழில்நுட்பங்களை நன்கு கற்றுக்கொண்டு அவற்றை செயல்படுத்துவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைப்பதால் விளைச்சலும் வருமானமும் அதிகரிப்பதோடு மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே விரைவான வளர்ச்சி காணக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான வாய்ப்பு உறுதியாக கிடைக்கிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் இந்த வேளையில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளும் சிரமங்களும் சிக்கல்களும் முற்றிலும் விலகுவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும்.